ஃபோட்டோஷாப்பில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து ரீடச்சிங்னா என்னண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ரீடச்சிங் ஒன்று எப்படி செய்கிறன்றதை ஃபோட்டோஷாப்பில் வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வந்து ரீடச்சிங்னா என்னண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சம்டைம்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து ரீடச்சிங் ஒன்று எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். சரியா? இப்போது இந்த ஃபேஸில் பாருங்கள், இந்த ஃபேஸ் வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கிற ஒரு ஃபேஸ். சரியா? அப்போ இந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படி க்ளீனாக மாற்றுறன்றதை பார்ப்போம். சரியா? ஓகே, முதலாவது நாம் இந்த பருவ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். நம்ம பருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஒரு பேசிக் டூல்ஸ் படிக்கும்போது நம்ம பருவை எப்படி ரிமூவ் பண்ணுறன்ற பேசிக்காக பார்த்துருக்கோம். இப்போ அதை அந்த டூலை வச்சு தான் நம்ம பருவை ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த லேயருக்கு பேனலுக்குள்ளே இந்த லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் லேயர் அல்லது ஷார்ட்கட் கீ Ctrl+J. சரியா? ஷார்ட்கட் கீயை எடுத்து இதை ஹைட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதை வச்சு செய்ய போகிறோம், இந்த லேயர் 1ன்றது. சரியா? இப்போ நம்ம இங்கே வாங்க, ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ் டூல், இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் டூல்ஸில். இதை வச்சு நம்ம இந்த முகப்பருவெல்லாம் அகற்ற போகிறோம். ஓகே, அப்போ இப்போ பாருங்கள், இப்படி இருந்த ஃபேஸை நம்ம ஹீலிங் ப்ரஷ் டூல் மூலம் இப்படி ஆகியிருக்கும். சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்த டூல்ஸ் தான் இது. இதில் வந்து ஸ்மட்ச் டூல், இந்த ஸ்மட்ச் டூலை வச்சு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஸ்மட்ச் டூலை வச்சு ஒரு விதமான பிளர் டோனை உருவாக்க போகிறோம். நம்ம ஸ்மட்ச் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ சைஸையும் மெதுவாக குறைச்சிட்டு இப்போது ஒரு நியூ லேயர் எடுத்து, சரியா, ப்ரஷ் டூல் எடுத்து ஜென்ரல் ப்ரஷ் டூலில் வந்து சாஃப்ட் ரவுண்ட் என்ற ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஃப்ளோவை வந்து ஒரு 60% ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 13% வச்சுட்டு, இதில் வந்து பிரைட்டான ஒரு ஐட்ரோபர் டூல் நம்ம படிச்சிருக்கோம். இந்த இருக்குது கலரை வந்து பிக் பண்ணுறது டூலில் படிச்சிருக்கோம். அப்போ இதில் வந்து நம்ம பிரைட்டான ஒரு இடத்த செலக்ட் பண்ணுவோம். சரியா? அப்போ இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ இந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கலரை, இப்போ அந்த கலரை வச்சு இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ இந்த இடத்த பிக் பண்ணுங்கள். அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆப்போசிட்டியும் கூட்டலாம். இப்போது இந்த 2 லேயரையும் வந்து மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் லேயர் ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+E மேட்ச் பண்ணுறதுக்கு. சரியா? இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் செலெக்ஷன் டூலில் குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து இந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். எல்லாம் வந்து நம்ம பார்த்த டூல்ஸ் தான். சரியா? ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ ஃபெதர் பண்ணுங்கள். ஃபெதர் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால் பாருங்கள், இப்போ இந்த டூலை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி லேயவியாக கொப்பி அப்படி செய்வேன். அதாவது செலக்ட் பண்ணது வந்து கொப்பியாக ஒன்று தனியாக தரும். சரியா? அப்போ லேயவியாக கொப்பி கொடுத்தா பாருங்கள், இந்த இருக்காது, தனியாக அதை மட்டும் தருவது. இப்போ பாருங்கள், இந்த எட்ஜை பாருங்கள், ரஃப்பாக இருக்குண்ணா. அப்போ இந்த எட்ஜை வந்து நம்ம சாஃப்டாக மாற்றுறதுக்கு என்ன செய்கிறோன்னு சொன்னால், செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃபெதர் பண்ணணும். பண்ணினா ஒரு 10 வீதம் கொடுத்தோன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி லேயவியாக காப்பி கொடுக்குறோம். பாருங்கள், சின்ன சாஃப்ட் ஒன்று இருக்குது. ஓகே, அப்போது ஃபெதர்ன்றது அதான். சரியா? ஃபெதர்ன்ற விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இதில் ஃபெதர்ன்ற ஒரு விஷயத்தை புதுசாக சொல்லி தந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த செலக்ட் பண்ண இந்த ஏரியாவை வந்து ஃபில்டரை பற்றி நான் பின்னால் டீப்பாக பார்ப்போம். சரியா? அதில் இப்போ பிளர் அமௌண்ட் ஷேஃபேஸ் பிளர்ன்ற ஒரு பிளர் இருக்குது, அதை எட் பண்ணுறேன். சரியா? எட் பண்ண பாருங்கள்,
ஒரு க்ளோவிங் உண்டு ஒரு எஃபெக்ட் ஒன்று உருவாகும். சரியா? இப்போது செலக்ட் பண்ண இந்த ஏரியாவை மட்டும் நம்ம ஃபில்டரில் வந்து கேமரா ரோ ஃபில்டர் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கேமரா ரோ ஃபில்டர் பண்ணுறோம் இந்த செலக்ட் பண்ண ஏரியாவை மட்டும். சரியா? இப்போ பேசிக்கில் வந்து கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக கூட்டிட்டு டெக்ஸ்சரில் வந்து க்ளோவிங் எஃபெக்டை கொண்டு வரேன். சரியா? க்ளோவிங் எஃபெக்ட் க்ராப் டூல் எடுத்து இந்த டாக்குமெண்ட்டை கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த நியூ லேயரை எடுத்து பாருங்கள். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். அந்த இதை தான் சொல்கிறது ரீடச் அப்படின்னு. இப்போ இந்த இப்படி இருந்த ஃபேஸை இப்படியாக்கி கிடக்கு நம்ம. சரியா? அப்போ ரீடச் அப்போ நம்ம பார்த்துட்டோம்.